எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். வால சார் சொல்லுங்க சார். நீங்க ஒரு ஆள் பார்க்க சொல்லியிருந்தீங்களாம்ல? ஆமா, ஒரு ஃபீமேல பார்க்க சொன்னேன். நாங்க ஒரு ஆளை யோசிச்சு வச்சிருக்கீங்க ஊர்ல இருந்து. அவங்கள கூட்டிட்டு வரட்டா சார்? ஓகே தானே? நான் கண்டிஷன்ஸ் எல்லாமே அனிஸ்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. சொன்னாரா? சார் நானே இவனும் சந்தன் சார் டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணோம். அவங்க மட்டும் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணணும்னு வச்சிருங்களா. அந்த கம்பெனிக்கு ஓஹோ ஓஹோ லாபம் தான் சார். அப்போ உங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்கள மட்டும் வேலைக்கு செய்யட்டா? என்ன சார் எங்க பொழப்புல வைக்கிறீங்க பாத்தீங்களா? கண்டிப்பா உங்களை அனுப்ப மாட்டேன் சரியா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் கிட்ட இருந்தே எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்க பைசா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு மேனேஜருக்கெல்லாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க அந்த லேடியை கூட்டிட்டீங்க வாங்க. நான் சின்னதா ஒரு இன்டர்வியூ எடுத்து முடிக்கேன். உடனே நீங்க வந்து பைசா வசூல் பண்ண போயிருங்க. ஓகே சார். ஆனா சின்ன பொண்ணு கைட்டு போ. ஏய் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. அம்மி குட்டிலோ. ஐயே என்னைக்கு என்ன நீ ஸ்பீடா வந்து நிக்காத கூப்பிட்டு. போன்ல வேலை தேடிட்டு இருந்தேன் மாமி. என்ன சும்மா தான் சொன்னே, வேலைக்குலாம் ஒன்றும் போகண்டா. மாமி நான் போறேன் மாமி. வேலை பார்க்கக்கூடிய காலம் வரைக்கும் தான் பார்க்க முடியும். சும்மா இருங்க மாமி. எப்படியாவது நான் வேலைக்கு போயிருவேன். ஒன்றும் வேலை கிடைக்குமா? இங்கோடி சென்னை அங்க எங்க நடப்பினா நல்லா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அங்கெல்லாம் போக மாட்டேன் மாமி. நம்ம ஊர்லயே சுத்தி சுத்தி இருக்க மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலை. ஊருக்குள்ள கரங்களை நான் கடந்து விட மாட்டேன். டீச்சர் வேலை கிடைச்சாலும் போவேன். பிள்ளைல டீச்சரை பார்த்தா வளரும். இனி ஒன்னே ஒரு டீச்சரை பார்த்தா ஒன்ன போல பிள்ளைல வளர்றது கட்டி டீச்சர் வேலைக்கு நீ போகக்கூடாது. அதுக்கு நானே அனுமதிக்க மாட்டேன். அப்ப நான் எதுக்கு லாய்க்கு? வீட்டு வேலைக்கு லாய்க்கு. அம்மா வீட்டு வேலைக்கு லாய்க்கு கிடையாதுமா. ஒன்னு அனுப்பி கொலைகேசல மாட்டேங்கிறாங்க. அப்ப எதுக்கு தான் நான் லாய்க்கு? இந்த பியாசு வேலைடி, இந்த பியாசு திறமைக்கு என்ன வேலை வருவோ அந்த வேலைக்கு தான் நீ எல்லாம் ஆகும். நல்ல ஹாலம் பிறக்குது, நல்ல ஹாலம் பிறக்குது. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு நல்ல ஹாலம் பிறக்குது. என்னதான் மகாலட்சுமின்னு சொல்லியாவே அத்தையே என்ன மூதேவினி அசரியே மகாலட்சுமின்னு சொல்லுவ பத்தியா? இந்த வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பொண்ணு மகாலட்சுமிக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அழகு எடுத்து புட்டலையோ வந்து தொலைஞ்சிராம வீட்டு. சின்ன பொண்ணுக்கு ஹாய் ஹவ் ஆர் யூ? என்னல பத்தி சொக்கா எல்லாம் போட்டிருக்கு. வேலையெல்லாம் கிடைச்சிருக்கான். கடை ஒரு அது சொல்லல பத்தியா? அடுத்த விஷயம் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏக்கா சொல்லணும்னு நினைச்சேங்க, டைமே இல்லக்கா. முனியமக்க மோனே என்ன வேலைக்கு போற மோனே? பாட்டி இந்த குழுல ரூபாய் எடுத்துட்டு ஏமாத்தி இருப்பாவல்ல பாட்டி, ரூபா கட்டாம அத பிரிக்கோடி வேலைக்கு போயேன் பாட்டி. அப்படியாமக்கா ரூபாய் எல்லாம் தருவாள்வலா? கஷ்டம் தான் பாட்டி, பேசி பேசி சண்டை போட்டு வாங்கணும். உங்க கம்பெனில ஏதாவது வேலைக்கு இடம் இருந்ததுன்னா இந்த பைத்தியக்காரையை கூட்டிட்டு போமக்கா. ஆமால இப்படி பாட்டி நாங்க அதுக்கு தான் போய் தேடியே வந்தோம். என்ன சொல்ல மோனே? ஆமா பாட்டி, எங்க சார் சொல்லியிருந்தாங்க எங்க கம்பெனில வந்து எல்லாருமே வேலை பார்க்கறது எல்லாம் ஆம்பளைல. ஆனா நம்ம வந்து குழுல ரூபாய் எடுத்து நாங்க சண்டை போட போறது எல்லாருமே பொம்பளைல. அப்போ ஒரு பொம்பளை நம்ம குரூப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார் இன்னைக்கு கேட்டாரு. மனசுக்குள்ள அப்ப சின்ன பொண்ணு கலகம் போது ஞாபகம் வந்து சரி போய் கேட்டு பாப்போம். பாட்டி விட மாட்டேன்னு நினைச்சேன். நானும் வேலைக்கு தம்பி தேடிட்டு இருந்தேன். ஆனா இந்த வேலை எப்படின்னு தெரியலையே, செட் ஆகுமான்னு தெரியலையே. பிள்ளைகளை வீடு தெரிந்து கூப்பிட்டுருக்கலாம், போய் பாரு எப்படி இருக்குன்னு. மாமி தெரியாதுல்ல மாமி, ஒண்ணுமே கம்பெனில எல்லாம் வேலை பார்க்கறது செட் ஆகாது மாமி. அப்ப நீ எங்க வேலை பாப்பா? இந்த சத்தனவு அரை கிளாஸ்ல எல்லாம் சோறு பொங்கோடி வேலைக்கு எதுக்காவது கூப்பிட்டாங்கன்னா போலான்னு பார்த்தேன். ஓ சத்தனவு பிளான் போட்டியல மேடம்? அங்க போனா டெய்லி 10 முட்டை வாங்கிட்டு போறோம்ல. ஐநூறு வாய். ஏய் சும்மா இருங்க. இல்ல இந்த வேலை வேணும்னா என்ன செய்யணும்? நீ வேற எதுவும் பண்ணண்டாக்கா. இங்க கூட கம்பெனிக்கு வாங்க, சார் உங்ககிட்ட ஒரு 4 क्वेश्चन கேட்பாரு, அதோட முடிஞ்சு. என்ன கொஸ்டின்ல? எங்க இருந்து வாரியா, என்ன படிச்சிருக்கிறியா, பேர் என்ன, இந்த மாதிரி கேட்பாரு. மாமி நீங்க சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தை நம்பி தான் மாமி போறேன். கடவுளே பயமா இருக்கு மாமி. போவோமா? மாமி ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ ப்ளீஸ். போ போ போ, ஒண்ணு இல்ல. சரி எல்லாம் பண்ணு. உன்னை இன்று பார்த்ததோ என்னை நானே கேட்கிறேன். என்ன முட்டை டிரைவிங் கிளாஸ்க்கு போகலையா? முட்டை 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 முட்டை. உன்கிட்ட ஒரு 30,000 இல்ல அப்படிதானே? இல்ல. ஓடுதலிமோ ஓடிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாளா? அப்ப அவளுக்கு பீரோ கட்டிலு லொட்டு லசுக்கு சப்பு சவரன் எல்லாம் வாங்கினாளா? அதுக்கு பைசா இல்லாமல இருந்து. அதுக்கு பைசா இருந்து? அதுக்கு பைசா இருந்து இப்போ ஒரு 30,000 தரதுக்கு உங்ககிட்ட பைசா இல்லல? அதான் நான் வீடு சுத்தினேன். நான் வீடு சுத்தி அதை வாங்கினேன். வீடு சுத்தி அதை வாங்கணும்னு சொல்லல. அப்ப வீடு சுத்தி அதை வாங்கு. என்ன பிடி சுத்தி தரங்க? என்ன இதை வாங்குவேன்? குறுக்கே மாதிரி பேசாத குறுக்கா. தெரியுங்களா? நீ வீடு சுத்தி ஒன்னையுமே வாங்க முடியாது சரியா? வீடு சுத்தி வேணா உனக்கு 4 கடலையும் வாங்கி வாய்க்குள்ள போடலாம், அவ்வளவுதான். என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. வேணா கொஞ்சம் எல்லா கல்லு வாங்கி நட்டு வைக்கிட்டா பொறுமைக்கு. கல்லு வாங்கல நட்டுவானா? கல்லு வாங்கிட்டு நான் ஒன்னே ஒன்று சொல்ல முட்டி. எடி உனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. உனக்கு வண்டியோட தெரிஞ்சா கூட சரி ஒரு வண்டியை வாங்கிட்டேன்னா சரி நீ என்ன செய்யன்னு சொல்லிட்டு பைசா கட்டலாம். உனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. இந்த வண்டியை வாங்கி வச்சு எதுக்கு டீ கூட திருப்பி குடிட்டி தான் பயில்ட்ட. என்ன அது உங்க அப்பா கடையா? நீ திருப்பி கொடுக்க சொன்னா திருப்பி எடுத்துட்டு போதுக்கு சொல்லு சொல்லு. அப்ப நீ திருப்பி கொடுக்க மாட்டா, இதை நீ வச்சுக்கிட்டு வா. ஆமா இது எனக்கு தான், நான் ஓட்ட போறேன். சரி ஓட்டு. மஞ்சட்ட உனக்கெல்லாம் ஆப் படிக்கணும். எப்படி ஆப் படிக்கிறேன்னு பாரு, எந்த விதத்துல வருவன் மட்டும் பாருங்க. மஞ்சட்ட மாக்கான். ஹலோ ஹலோ மேடம் வரட்டா? பைசா ரெடி ஆயிட்டா? தம்பி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஏதாவது இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னா
எங்க வீட்டுல ஒரு ஆக்கர் கிடக்கு, அந்த ஆக்கர் எடுத்துக்கிட்டு ரூபாய் எதுவும் குறைக்க முடியுமாப்பா? ஆக்கரா? ஆக்கர் எப்படி மேம் எடுக்க முடியும்? இல்ல என் ரேஞ்சுக்கு நான் ஆக்கர்னு சொல்லேன். அந்த வண்டியை என் மாப்பிள்ள நேற்று வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நீ வேண்டாமா? பெரிய வண்டி வாங்கும்போது 2.5 லட்சம் வாங்குனது. உங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு வேணுமோ 10 போட்டு எடுத்துட்டு போங்க. அவன் வரும்போது ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கலாம்ல. சரி, நான் கூட 2 பையனோட கூட்டிட்டு வரேன். வண்டி உருட்டுற கண்டிஷன்ல இருக்கா இல்லைன்னா தூக்கிட்டு தான் வரணுமா? நீங்க எப்படி கொண்டு போங்க, உங்க சௌரியம் போல. சரி மேடம், அப்ப இன்னொரு 1/2 மணிக்குள்ள நாங்க அங்க இருப்போம். சரி, தேங்க்யூ. மங்காத்தா ராக்குடு மஞ்ச சாக்குடு. இதுதான் என் ஆட்டம் ஆரம்பம். என்ன முட்டை 30,000 ரெடியாட்டோ? ரெடி பண்ணியாச்சு. எப்படி முட்டை? எப்படி இந்த புடி ஒருக்கா குழி பணியாரம்? ஒரு குழி பணியாரமே குழி பணியாரத்தை துண்டுது. மாக்கா நீ என்னவும் சொல்லிக்க, நான் நல்ல மூட்ல இருக்கேன், அதனால அடி வாங்காம தப்பிட்டா. குடியிற காலுக்கு மேல காலெல்லாம் போடுவோம் முட்டை. போடுவோம்ல, வாயெல்லாம் இழுக்குது. இருக்கணும்ல. குடி, ரொம்ப குசியா இருக்கிய. என்ன கொஞ்ச நேரத்துல வண்டி எனக்கு சொந்தமாக போகுது, அதை நினைச்சு குசியா இருக்கேன். உனக்கு என்ன செய்வு? பா எட்டி எதுவும் கலதனம் பண்ணல, யாரையும் வட்டி கொண்டு ரூபாங்க இல்ல. இந்த பெட்டு குத்து மங்கத்த வட்டிக்கு ரூபா கொடுக்கவா? என்னைக்கு வட்டி வாங்க மாட்டா. நீ வேணா வட்டிக்கு வாங்கி 10 சுடிதார் எடுத்து மாத்தி மாத்தி போட்டுக்க. ஒரே சவு முட்டையை போட்டு எடுத்துறியா? டீ ஆனவும் டான்ஸ் ஆடுவே. ஆடணும்ல, ஆடணும்ல. அப்படி வண்டி ஓட்டுவா. பைசா எங்கிறது ரெடி பண்ணிட்டா? ரெடி பண்ணியாச்சு. எட்டி மொட்டை, நீ புரிஞ்சுடுவான்னு நினைச்சடி. நீ புரிஞ்சு விடாம தலை தெரிச்சு போய் நிக்கா. என்ன தெரிச்சாவ சொல்லு, என்ன தெரிச்சாவ சொல்லு. எட்டி உன் மருமவை நினைச்சிருந்தா இப்ப இந்த வண்டியை உனக்கு சொந்தமா வாங்கி இருக்க முடியாதா? சொல்லு. நீ தான் இனி உங்களோட கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எல்லாமே கொடுப்பியே. உனக்கு ஒரு வண்டி வாங்கி இருக்க முடியாதா? அமெரிக்கா மாப்பிள்ளனா யூடியூப்ல வேலைன்னா அவன் டியூ கேட்டுன்னு சொல்லிட்டு அழகா ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிட்டுருக்கானே. அது எப்படி பேசலாம்? அது எப்படி பேசலாம்? உலகம் பாத்திருக்கியா? ஆமா டீ பாத்துருக்கேன். இப்ப என்ன? யாரு? என் மருமகன் தானே? உன் மருமவை இல்ல, நான் தான். ஆமா சுடிதார் போட்டோன்னா அழகு 1000 மடங்கு கூடிட்டு. யார சொன்னாவளா? இது போட்டி குறுக்கி. இத்தனை வருஷம் என் கூட நீ குடும்பம் நடத்திருக்கா. உனக்காண்டி நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் முட்டையெல்லாம் போட்டிருக்கேன். நீ எனக்கு வாங்கி தரல, அடுத்த வேலை எதுக்கு இருக்கா குறுக்கா? ஓடுகளி ஏ மாக்கா, இந்த என் ஃப்ரெண்ட் ஒரு 10 முட்டை கொண்டு வந்துல எங்க வச்சா? எனக்கு தெரியாது. அந்த லட்சுமி கிரேட்டர் கண்ணுல மாட்டுச்சுனா முட்டை தப்பாது. உனக்கு சொல்லிட்டு தானே போனேன். சோஃபால அப்படி இருந்து அதுக்கு எங்க போச்சுன்னு தெரியாது. உனக்கு எடுத்து எங்க வைக்க சொன்னீங்களா? பீரோக்குள்ளே வச்சிருக்கலாம்ல. குட்டி எப்படி பீரோக்குள்ள வைக்க முடியும்? வேற வழி கிடையாது. அந்த குட்டி லட்சுமி கிரேட்டர் அரைச்சிட்டு போயிடும். இமே குட்டி என்ன டீ கூட்டி? இமே இது என்னதுமே? இது எலி மருந்து. எலி மருந்து நல்லா இருக்குமாமே? இது எலி சாவது வைக்க முடியாது. கொஞ்சலா மணக்குமே. இது சோஃபால முட்டை இருந்துல பாத்தியா? நாட்டுக்கோழி முட்டை டி. பாமே, அது நாட்டுக்கோழி முட்டை இல்லமே, எனக்கு தெரியும். அது பிராய்லர் முட்டைமே. கடையில கிடைக்கும்ல அந்த முட்டை தான். அந்த 2 முட்டை நான் ஆசை இருந்து. இது 10 தின்னுட்டியா? இமே நான் 5 தினே, அப்பா 3 தினமே. இது உன் முட்டை தெரியாது. உன் முட்டை தெரிஞ்சதா தின்னுக்க மாட்டேன். ஒண்ணல்ல சி. ஏ முட்டை, அது பிராய்லர் முட்டை தான் தின்னது. நாட்டுக்கோழி முட்டை தான் திங்கல. அப்ப என் ஃப்ரெண்ட் பிராய்லர் முட்டை தந்தீங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா? நீயும் ஃப்ரெண்ட். சரி, உன் வண்டிக்கு சாவி எங்க இருக்கு? அது எப்பவுமே எங்க இருக்குமோ அங்கதான் இருக்கியா? நான் புது வண்டி இருக்கேன்ல, உன் வண்டிக்கு சேர்த்து பூசை பண்ணணும். பூசை பண்ணணும். என் வண்டி நல்லா தான் இருக்கு. அதுக்கு தான் பூசை பண்ணணும். சாவி அதுக்குள்ள புக்கு கிக்கு எல்லாத்தையும் எடுத்துல வை. போ போ போ. புக்கெல்லாம் எதுக்கு டீ? புக்ல சந்தனம் குங்குமம் தடவணும். போ எடுத்து வை. அம்மே ஒண்ணு டேஸ்ட் பார்க்கட்டாமே. மொத்தமா கொண்டு போய் தல. குட்டி லட்சுமி கிரேண்டர் அனார்கலி போட்டு அனகோண்டா வாயா. உன் வண்டி என்ன 5 நிமிஷத்துல பறி போவண்டா. வாசல்ல இருந்து அழமாட்டியா? சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே என் மீது காதல் வந்தது. உன் வண்டி பறி போகுது தெரியாது, உனக்கு தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். மே கமின் சார். அந்த அக்காவை கூப்பிட்டு வந்துட்டோம், வர சொல்லிட்டா. ஹரி அப் சார். எக்ஸ்கியூஸ் மீ. கமின் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். சார் ப்ளீஸ் பி சீட்டட். டெல் மீ. மை நேம் சின்ன பொண்ணு. மை ஊர் கன்னியாகுமரி. மை மேரேஜ் ஃபினிஷ்டு. மை சில்ட்ரன் டூ. கடவுளை இது என்னம்மா? சரி தமிழ்லேயே பேசுங்க ஃபுல்லா. சார் என் பேர் சின்ன பொண்ணு. நான் கன்னியாகுமரியிலேருந்து வாரேன். எங்கள் ஊர் நாகர்கோயில். சரியா? சரி. என் ஹஸ்பண்டுக்கு பேர் ஜோசப் குருவிலால். ஓகே. என் மாமியார் பேர் ஐஸ்வர்யா. உன் மாமியார் பேர், மாமனார் பேர், உன் பூட்டி பாட்டா பேரெல்லாம் ஒன்றும் வேண்டாமா? ஒன்றை பற்றி பேச. சார் என் பேர் சின்ன பொண்ணா. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் வந்து பிரியாணின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவேன் பார்த்துட்டுங்க. நீங்கள் எதையும் விரும்பி தின்னுட்டு போங்க. போதும். சரி என்ன இருக்குது சார்? அதை பிறகு பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி வேலை பார்க்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்க கூட 2 பசங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லி தந்தானே கொஞ்சம் கூட அவங்ககிட்ட என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ரூபா பறிக்க போகலாம். அங்கே போய் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அவங்க ஏதாவது சொன்னாலும் நீங்கள் வந்து என்னென்னா எதிர்த்து பேசி எப்படியாவது அந்த பைசாவை வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? சார் அடித்தட்டியில் இறங்கலாமா? நீங்கள் இன்னைக்கு தான் வேலை செஞ்சுருக்கீங்க, இப்படிலாம் கேட்காதுங்க. நல்லபடியாக வேலைக்கு போய் எப்படியாவது பைசாவை வாங்கிட்டு வர பாருங்க, உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சரி சார், அப்புறம் போயிட்டு வரேன். நிறைய நாள் தாம்மா.
ஏக்கா இவ்வளவு நாள் எதுக்குடா இந்த வேலையில சேர்ந்தோன்றதுக்கா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க நீங்க வந்துட்டு. சரி சரி, நம்ம ஊரா போய் என்ஜாய் பண்ணலாம் ஜாலி. இன்னைக்கு யாருக்கிட்ட ரூபா பிரிக்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமாக்கா? யாரு உங்க லவ்வரு. யாரு? உங்க லவ்வரு வயலட் மண்டை. சீ, முத நாளே இந்த நதாரிக்கிட்டே விளங்குன மாதிரி தான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அவளுக்கு மூஞ்ச முழிச்சுக்கிட்டா வேலையை தொடங்க. அதெல்லாம் பத்தி யோசிக்கப்படாதுக்கா. நம்ம போறோம் ரூபாய் கேட்கறோம் தரமாட்டேன்னு சொன்னா அதுக்கு தக்கன நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது ரூபாய் பிடுங்குறோம். ஓகே ஓகே. உங்களுக்கு தான் 5 ரூபாவுக்கா, அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். அந்த வைரஸ் கிருமி கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனி சண்டையை தொடங்கிட வேண்டியது. ஜாலி. ஹாய் செலிபிரிட்டி செல்லர், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும். மங்கத்தாவை பாத்தீங்களா? அது புருஷரோட வண்டியை மெதுவா வித்துக்கிட்டு வண்டி வாங்கலான்னு. இனி புருஷர் தெரிஞ்ச பிறகு என்ன நடக்கும்?